அதிமுக அடையாள அட்டை உறுப்பினர் சீட்டை உரியவருடன் சேர்க்கிற பணியினை சிறப்பாக செய்யுங்கள் என்று மாவட்ட கலை செயலாளருக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்றைக்கு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஒன்றியமாக ஆய்வு செய்து வருகிற இந்த நல்ல கூட்டம், இதில் தலைமை கழக பார்வையாளராக கண்காணிப்பாளராக போற்றுதலுக்குரிய கழக அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் காந்தி அவர்கள் கலந்து கொண்டு இங்கே இருக்கிற கலைச்செயலாளரிடம் அதற்கான ஆய்வை நடத்தியதில் அவர்கள் அனைவருமே மிகச்சிறப்பாக செயலாற்றி அந்தந்த உறுப்பினர் உரிமைச்சீட்டை ஒப்படைக்கிற பணியை சிறப்பாக செய்திருப்பதை எங்களால் அறிய முடிகிறது. அதற்கான சிறப்பு கூட்டமாகத்தான் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. அமைச்சரவை கூட்டம் நடைபெறுது. அதில் உதயநிதிக்கு கூடுதல் பொறுப்பு, துணை முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு கூடுதல் பொறுப்பு வாங்குறதுக்கு ஒரு வேலை போயிட்டு எப்படி பாக்குறீங்க? மதிப்பிற்குரிய உதயநிதி அவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு கொடுத்த பிறகு இங்கே மிகச்சிறப்பாக பாலாறும் தேனாரும் ஓடப் போகிறதா, இல்லது மதுரைக்கு ஏதாவது புதிய திட்டம் அறிவிக்கப் போகிறாரா? நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் மதுரைக்கு புதிய, அவர் ஏற்கனவே துணை முதலமைச்சரோட முதலமைச்சருக்குரிய அதிகாரத்தை தானே அவர் வைத்திருந்தார். இப்போதுதான் அவர் பலவீனமாக இருக்கிறார். எல்லா அமைச்சர்களும் அவரிடம் போய் தான் அடிபணிந்து தங்களுடைய செயல் திட்டங்களை, தங்களுடைய செய்திகளை, தங்களுடைய விழா நிகழ்ச்சிகளை சொன்னார்களே தவிர இதுகாரம் மதிப்பிற்குரிய ஸ்டாலின்ட்ட யாரும் போல. இதுவரைக்கும் சொல்லப்போனா முதலமைச்சர் பொறுப்பிலே அதிகாரம் வைத்த உதயநிதி அவர்கள் இன்றைக்கு துணை முதலமைச்சராக, அதிகாரமில்லாத துணை முதலமைச்சராக, அரசு அங்கீகாரம் இல்லாத துணை முதலமைச்சராக, அந்த அரசியல் அமைப்பு சட்டத்திலேயே அந்த துணை முதலமைச்சர் என்ற பதவி அங்கீகாரம் இல்லாத அந்த துணை முதலமைச்சர் பதவிக்கு இறக்கப்பட்டிருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். இது பொதுச் செயலாளர் நேரடியாக சொன்ன செய்தியாகவோ அவர் தகவல் தொழில்நுட்பத்துறையின் சிறப்பு கூட்டத்தில் சில செய்திகளை பேசியிருக்கிறார். அவர் அனைத்து செய்திகளும் வெளிவந்ததாக வரலாறு தெரியாது, யாருக்கும் கொடுக்கப்படவில்லை, பத்திரிகையாளர் சந்திக்கவில்லை. அவர்கள் என்ன சொன்னாலும் அதிமுகவை வீறு கொண்டு எழுவதற்காக, தொண்டர்கள் மிகச்சிறப்பாக செயலாற்றுவதற்காக என்ன கருத்தை வேணாலும் அவங்க சொல்லுவாங்க. உட்கட்சியில பேசுகிற போது அனைத்து கருத்தையும் சொல்லுவார். அதிகாரம் படைத்தவர் எங்கள் பொதுச் செயலாளர். ஆனாலும் அதிமுக வெளியே நீங்க சொல்றபடியோ இல்லை விவாதத்துக்கு கொண்டு வரபடியோ 10% ஒன்றும் குறையில கணக்கிட்டு பார்த்தால், புள்ளி உரங்களை கணக்கிட்டு பார்த்தால் 19 தேர்தலுக்கு இந்த தேர்தலுக்கு கணக்கிட்டு பார்க்கிறோம். இந்த 2 கட்சி இருந்த திமுக அதிமுக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப பல கட்சிகள் வந்துருச்சு, 2 பேருக்கு தவிர. ஆகவே சில வாக்குகள் சிதறி இருக்கின்றன. அது அதிமுக ஒன்றும் குறையல. தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியினை பெறும் என்பதுதான், வெற்றியினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு கருத்துக்களை எங்கள் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொல்லியிருக்கலாம் என்று தவிர மற்றபடி 10% அதிமுகவுக்கு குறையல. அதற்கான செய்தியும் விவாதத்தில் ஊடகங்கள் எடுத்துக்கொண்டு நீங்களாக செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. என்ன சொன்னாலும் நீங்கள் அதிமுகவுக்கு வலியூட்டுவதாக எடுத்துக்கொள்கிறோம். நாங்கள் அதை பலவீனமாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதிமுக தொண்டர்கள் சரி நல்லா வேலை செய்யணும், உழைக்கணும் என்ற நல்ல முயற்சியில நாங்கள் அதை நல்ல செய்தியாக ஊடகங்கள் எங்களுக்கு கொடுத்த செய்தியாக எடுத்துக்கொண்டு நாங்கள் கடுமையாக பணியாற்றுகிறோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக தான், இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. மற்ற கட்சிகள்லாம் துணை கட்சிகள் தான், தோளிலே சவாரி செய்கிற கட்சிகள் தான். ஆகையா நாங்கள் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் 2026 எங்கள் அருமையான எடப்பாடியார் எப்படி அனைத்திலும் வெற்றி பெறுகிறாரோ அதனை போன்று மிக ராஜதந்திரத்தோடு சிறந்த கூட்டணி அமைப்பார், சிறந்த கட்சியை வலிமைப்படுத்துவார், இளைஞர்களை ஈர்ப்பார், எல்லா வகையிலும் செய்வார். ஏன்னா இன்றைக்கு அவருக்கு சோதனை கிடையாது, இடையூறு கிடையாது. இரட்டை இலைக்காக இனி போராட வேண்டிய அவசியம் இல்லை, தலைமை கழகத்துக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை, பொதுச்செயலாளர் பதவிக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த போராட்டங்களுக்கெல்லாம் முற்று பெற்று விட்டது. இனி எங்களுடைய ஒரே நோக்கம் திமுகவை வீழ்த்துவது, அதற்கு என்னென்ன திட்டங்களை செயலாற்றுவது, அது மட்டுமே அருமையான எடப்பாடியாருக்கும் தளபதிகளுக்கும் எங்களை போன்ற மாவட்ட கலை செயலாளர்களுக்கும் கீழே இருக்க கலைச்செயலாளர் இருக்குது. ஆகவே எங்களை திமுக வீழ்த்துவது எங்களுக்கு கடினம் அல்ல, பல முறை வீழ்த்தி இருக்கிறோம். இது போன்ற தோல்வியில பல தோல்வியை அம்மா காலத்திலேயே சந்திச்சிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் 80 தேர்தலில் நிற்கும் போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் 2 பேர் தான் வெற்றி பெற்றோம். அதிலேயே நான் கூட ஒரு வேட்பாளராக இருந்தேன். அன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் நானும் ஒரு வேட்பாளராக இருந்தேன். அதுக்கு அடுத்து நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி காமித்தார். ஆக இது வரலாறு, அதிமுக இது வரலாறு, இது ஒரு பினிக்ஸ் பறவை. முதல்வர் ஸ்டாலின் மூலவர் என்றும் உதயநிதி ஸ்டாலின் உற்சவர் என்றும் ரகுபதி சொல்லியிருக்கிறாரு. மாண்புமிகு அருமை சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன நோக்கத்திற்காக அதை சொன்னார், எதற்காக சொன்னார் என்று நாங்கள் எங்களால் அறிய முடியவில்லை. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு இந்துத்துவத்தை அல்லது அந்த செய்திகளை, கடவுளுடைய இறை உணர்வை பற்றி தெரிஞ்சிருக்காங்களா? ஏன்னா பெரியார் தெரிஞ்சிருந்தாரு, அதை விமர்சிப்பதற்கு அவர் கற்றுக்கொண்டார். அருமையன் ரகுபதி
எந்த அளவுக்கு அதை கற்று இதற்கான காரணங்களை சொன்னார் என்பதை எங்களுக்கு அறிய முடியல. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அவங்களோட ஒப்புறதுக்கோ இது பண்றதுக்கோ நாங்க தயாரா இல்ல. அதை பத்தி விமர்சிக்கவும் தயாரா இல்ல. விசிக மது ஒழிப்பு மாநாடு வெற்றியா பாக்குறீங்களா இல்ல அது நேற்றைய மாநாடு எப்படி பாக்குறீங்க? விசிக மாநாடு ஒரு கருத்து நல்ல நோக்கத்தோடு தொடர்ந்தார்கள். முடிவு என்பது யாரும் அறிய முடியாத முடிவு. அது என்ன வெற்றி அடைய போகிறதா? இப்போதைக்கு வெற்றி அடை திமுக ஆட்சியில் இருக்க வரைக்கும் அது வெற்றி அடைய போறதில்ல. அவர் முதல்ல சொல்லும்போது அரசை தமிழ மொத்தத்தில் மாநில அரசா மத்திய அரசா என்ற கருத்தை அவர் பகிரவில்லை. ஆனால் இன்றைக்கு தீர்மானத்தில் மத்திய அரசு முழுமையாக இந்தியா முழுவதும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி கருத்து இப்போ விரைவில் வெற்றியடைவதற்கான வாய்ப்பு இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் மதுக்கடைகளை குறைக்க வேண்டும், ஆண்டுக்கு 500 கடைகளை குறைக்க வேண்டும். எடப்பாடி அண்ணன் காலத்திலையும் அரிமேனன் தங்கமணி இருக்கும்போது 500 கடையை குறைச்சாங்க. குறைச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை பக்குவப்படுத்தணும் என்ற பிரச்சாரம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களே மதுக்கடை ஒழிப்பதற்கு பிரச்சாரமாதாரம் பண்ணார். அதே போன்று அந்த நோக்கத்தில் அதிமுக அந்த நோக்கத்தில் இருக்கும். மற்ற கட்சி எந்த நோக்கத்தில் இருக்காங்க என்னன்னு நம்ம அறிய முடியாது. பட் அவருடைய கொண்ட நோக்கம் வெற்றி. அவர் மாநாடு வெற்றி பெற்றிருக்கலாம், ஒரு 1000 பேர் 2000 பேர் 50,000 பேரோடு கலந்திருக்கலாம். ஆனால் அவர் கொண்டு வந்த நோக்கம் வெற்றி பெற்றதா என்றால் வெற்றி பெற போறதென்றால் இல்லை என்றுதான் அர்த்தம்.